Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட பல்நோக்கு மண்டபத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் திறந்து வைத்தார். அச்சம்பட்டி கிராமத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பல்நோக்கு மண்டபத்தை குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கி பேசிய அவர், விவசாயிகள் கருப்பு கொடி காட்டும் நிலையில்தான் ஸ்டாலின் அரசு உள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன், ஒன்றிய செயலாளர் அன்பழகன், பொதுக்குழு உறுப்பினர் சுமதி சாமிநாதன், மீனவரணி மாவட்ட செயலாளர் சரவண பாண்டி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விளம்பர வெளிச்சத்துல அப்பாவும் தந்தையும் தனையனும் ஊரு சுத்தி சுத்தி வர்றாங்க. ஏன்னா மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க. நாங்களும் நிதி கேட்கிறோம், வந்து கேட்கிறோம். ஓஎப்பியே ரத்து பண்ணிட்டாங்க. என்ன வகையிலான பாரபட்சம் பார்க்கறாங்க. ஆகவேதான் அவருக்கு குறைய சொல்ல முடியல. இது பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு போறாரு முதலமைச்சர். அந்த விவசாயி ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க, வரணும், நீங்க கோரிக்கை சொன்னா அதை வாங்கினதுல என்ன சங்கடம். அந்த கரும்பு விவசாயிகள் எங்களுக்கு தொகை வரலன்னு சொல்றாங்க. அப்ப யார்கிட்ட கொடுக்கணும்? அமைச்சர்கிட்ட சொல்லிட்டோம், அதிகாரிகிட்ட சொல்லிட்டோம், கேட்கலாம். அப்ப முதலமைச்சர் ஊருக்கு வர்றாரு. அப்ப ஐயா எங்களுக்கு கரும்பு நிலுவைத் தொகை இருக்குது, நாங்க கரும்பு விவசாயிகள், சரி கொடுங்க, என்னன்னு பாக்குறேன்னு சொல்றதுல என்ன கஷ்டம். அவங்கள யாரும் பார்க்க விடல. அவங்க என்ன உடனே கருப்பு கொடியை எடுத்துக்கிட்டு இவர் முதலமைச்சர் இங்க வர்றாரு, எங்களை கவனிக்கவே இல்லைன்னா உடனே அவர் குண்டுகட்டா தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க விவசாயிகள்.